ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. நிறைய மேட்ச் நடந்திருக்கு. நிறைய மேட்ச் நடக்க வேண்டியதும் இருந்தது. அதுல இருந்து ஆரம்பிப்போம். கேன்பரால ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனல் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. இந்தியா நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி மழை பெஞ்சு கெடுத்து விட்டுருச்சு. அதை பத்தி பேசுங்க. அந்த டீம் செலெக்ஷன்ல இருந்தே வாங்க. ஹர்ஷித் ராணா உள்ள வந்துட்டார் பாத்தீங்களா? ஹர்ஷதீப் சிங் வெளியே உட்காண்டார் பாத்தீங்களா? அதாவது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நிறைய சூடு போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் இனிமே நான் புத்திசாலின்னு சொல்ல வரல, பட் பாடம் கத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் திருப்பி பழையதுக்கு போக மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டிலம்மா, இட் வாஸ் கோயிங் டு பி பிட்வீன் நிதிஷ் ரெட்டி அண்ட் சிவம் தூபே. தே ஹவ் மேட் ஷூர் தட் இந்த மூணு ஸ்பின்னர் அவங்க ஆனதுனால தே ஃபெல்ட் வருண் சக்கரவர்த்தி இஸ் a விக்கெட் டேக்கர், குல்தீப் இஸ் a விக்கெட் டேக்கர், அக்ஷர் பட்டேல் இஸ் a genuine guy who's going to control the flow of runs. பும்ரா இஸ் a விக்கெட் டேக்கர். ஹர்ஷித் ராணா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஓவர்ல 37 போனாலும் ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரு. நான் தூபையை வச்சு ஓட்டிக்கிறேன் ஆறாவது போல. ஸோ தே டிட் த வெரி ரைட் திங். ஆஸ்திரேலியா கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணாங்க எனக்கு. மேட் ஷாட்டுக்கு பதிலா ஜாஷ் வில்லிப் ஆடினது, அதுக்கப்புறம் ஜாம்பாக்கு பதிலா கூனமேன் ஆடினது, இது ரெண்டும் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. இது நம்ம வேற மாதிரி சொன்னோம், வேற மாதிரி ஜாம்பா போச்சு. வந்து அன்அவைலபிள் நினைக்கிறேன் பீடா. ஜாம்பா அன்அவைலபிள். மேபி இஃப் இஸ் அன்அவைலபிளா இருக்கலாம், இல்லைன்னா அவரை உட்காந்து வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த மேத்யூ ஷாட் அதுதான். என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. நான் திருப்பியும் சொல்றேன், இது நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மாதிரி பெரிய பவுண்டரிஸ் தெரிச்சுட்டுலாம் ஓடாது. ஒரு செம்ம ஸ்டார்ட் வந்துருச்சு இந்தியாவுக்கு. பியூரா 175 180 அடிச்சிருப்பாங்க. அடிச்சு கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆஸ்திரேலியா பேடாலாம் போடல, இந்தியா ஜஸ்ட் ஸ்டார்டட் பிரில்லியன்ட்லி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அபிஷேக் சர்மா முதல் பால் பிளே அப்படின்னு சொன்ன பால் ஹேசல்வுட்டுக்கு இறங்கி வர்றாரு, டபுள் ஸ்டெப் பண்றாரு. ஸோ அவர் என்ன பண்றாரு, இப்ப நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் இப்பதான் ஆடுவேன், நோ மேட்டர் வாட். ஆனா அப்படி அவர் ஆடினாலும் 10 மேட்ச்ல 4 மேட்ச் ஈதர் இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆர் மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா வாங்கிடுவாரு. பிகாஸ் தட் இஸ் ஹவு குட் இஸ், தட் இஸ் ஹவு குட் இஸ் கான்பிடன்ஸ் ஹஸ் grown. அது போதுமே பீடா, அது போதுமே. 4 மேட்ச் அவரு ஜெயிச்சு கொடுத்தாருன்னா போதுமே 10க்கு. இப்ப ஹெட் கோச் உங்கள்கிட்ட சொல்றீங்க, பார் வெளியில என்ன எவன் என்ன கத்துனாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படாத, நீ எப்படி ஆடுறியோ நீ அப்படி ஆடு, நான் உன்ன டிராப் பண்ண மாட்டேன், நீ தான் மெயின் ஸ்டே. எனக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுத்தாதான் யூ வில் ஹேவ் த லைசன்ஸ் டு பிளே வேர் த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஒன்ட் பி தேர். 2 3 மேட்ச் அடிக்கல, அக்ரெசிவ் அப்ரோச் எடுக்கிறாரு, நடக்கும். அந்த பயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன டிராப் பண்ணிடுவேன்னு, நான் வெளியில வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. So credit has to be given to the management where it's due. They have given him the license to kill. அதுக்கப்புறம் உங்களுக்கு சுப்மான் கில் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு இன்னைக்கு. நீ ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருப்பாரு, மழை வந்துச்சு, ஸ்கையும் ஸ்கை அதே மாதிரி தான் ஆடுறாரு. அவரு ஸ்கை எதுக்குமே வேற கவலை. ஸ்கை. பால் பேட்டுக்கு வரும்போது வேற ஸ்கை ஆயிடுறாரு பீடா. இல்ல இல்ல, அவர் ஸ்கை மாதிரி ஒரு ஆள்ல நான் கவலையப்பட மாட்டேன். இப்ப அவங்க இந்தியா பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டான டீம் காம்பினேஷனை செலக்ட் பண்ணாங்க. இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி சர்ப்ரைசிங் தட் ஆஸ்திரேலியா வின்னிங் த டாஸ். இந்தியா இந்த மாதிரி ஸ்பின் வெப் கொண்டு வருவாங்க, கேன்பரால ஸ்பின்னர்ஸ் ஆஃப் கம் டு த பிக்சருங்கும் போது ஆஸ்திரேலியா போலிங் போட்டது ஒரு ஒரு லிட்டில் பிட் ஆஃப் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. பட் இட் கேனாட் பி ஃபால்டட் அன்லெஸ் அதர்வைஸ் ரிசல்ட் ஹஸ் பீன் சீன். இப்ப இந்தியா 185 அடிச்சிருவாங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்றது கண்டிஷன்ஸை பத்தி சொல்றேன். மேட்ச் நடந்திருந்தா there is a good chance Australia might have chased because they got a very good batting lineup. அதனால இந்த கிரிட்டிசிசம் என்ன வேணா நீங்க கொடுத்தாலும் மேட்ச் நடந்திருந்தா தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால we cannot criticize the decision of Australia or the team combination they have played. அதனால இதுல எந்த சந்தேகம் கிடையாது. The good thing for India to happen is Shubman Gill getting some runs. A lot of big question mark has been asked about his inclusion. இப்ப அவரும் கொஞ்சம் இந்த கான்பிடன்ஸ்ல if he get another big score of 50 or 60, அதுக்கப்புறம் அந்த இது கான்பிடன்ஸ் வந்துடும். ஒரே இது என்னன்னா, அடுத்த கண்டிஷன்ஸ் மாறும், அடுத்த ப்ரிவியூ வரும்போது அதை பத்தி பேசுவோம். திருப்பி இதே காம்பினேஷன் ஸ்டிக் அவுட் பண்றாங்களா இல்லைன்னா ஒரு ஃபாஸ்ட் பாலர் எடுத்துட்டு போறாமா, அதை அடுத்த மேட்ச் ப்ரிவியூல பாத்துக்கலாம். பட் இந்தியா வாட் எவர் த லிட்டில் ஃபேஸ் ஆஃப் பிளே தே வாட் தே டிக்ட் ஆல் தேர் பாக்ஸஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு காமெடி நடந்தது நேத்து. அது மேட்ச் போலாம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு எனக்கு, அதை கேட்டுக்கிறேன் அப்புறம் போலாம் அடுத்த மேட்ச்க்கு. எனக்கு ஒரு டவுட். இப்ப இவங்க ஆஸ்திரேலியாலேயே ஓகே ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ், ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ஒத்துக்கிறேன். ஆஸ்திரேலியாலேயே இவங்க 3 ஸ்பின்னர் ஆடிட்டாங்க. இப்போ வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், குல்தீப். அப்போ நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப், இது T20 வேர்ல்ட் கப்ல கண்டிப்பா இப்ப 3 பேர் ஆடிடுவாங்களே இந்தியால. இதை மாத்த மாட்டாங்களே இப்படிடா? அத அடுத்த மேட்ச் பார்த்தாதான் சார் தெரியும். நான் ஏன் கான்பிடண்டா T20 வேர்ல்ட் கப் இந்தியன் கண்டிஷன்ஸ் அதைத்தான் சொல்றேன். இந்த மேட்ச் அவங்க ரொம்ப ஸ்டாட்ச் பாக்குறவங்க, இந்தியன் டெக்னிக்கல் டீம் இஸ் வெரி குட்.
ஸோ இந்த மேட்ச் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அடுத்த மேட்ச் இதே காம்பினேஷனுக்கு போனாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கேட்கிற கேள்விக்கு வந்துட்டு ஒரு பதில் சொல்ல வேண்டி வரும். கேன்பரா அப்படின்றதுனால இந்த ரூட் எடுத்திருக்காங்க, எக்ஸ்பெக்டட் தட். நீங்களுமே என்ன சொன்னீங்க, 3 ஸ்பின்னர் தான் ஆடுவாங்க நீங்க, பட் யூ ப்ரிஃபர் வாஷிங்டன் சுந்தர், பட் யூ ஆல்சோ வாண்டட் ஃபார் 3 ஸ்பின்னர்ஸ். நான் எப்படி வச்சு இந்த பிச்சு கண்டிப்பா திரும்பவும் நிற்கும், அதனால வந்துட்டு வருண் குல்தீப் 2 பேரும் ஆடுவாங்க, கரெக்டா ஆடினாங்க. இப்ப அடுத்த மேட்ச் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துன்னு வராம, தட் இஸ் ஹர்ஷதீப் சிங். இப்ப குல்தீப்புக்கு பதிலையோ வருணுக்கு பதிலையோ வாஷிங்டன் சுந்தர கொண்டு வந்தாங்கன்னா ரூட் மேப் இஸ் வெரி கிளியர். இந்தியா இப்படிதான் போவாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா, யார் ஹோஸ்ட் இந்தியா தான் பிச்சை ஸ்லோ பண்ணிடுவாங்க. சிம்பிள் as that. ஐபிஎல் மாதிரி பாட்டா கொடுக்க மாட்டாங்க, ஸ்லோ பிச்சு கொடுத்தாங்கன்னா வச்சு 3 பேரும் உள்ள வந்துருவாங்க கேமுக்குன்றதுனால இந்தியா ஆர் ப்ரொசீடிங் இன் த ரைட் வே. பட் நீங்க கேட்ட கேள்விக்கு ஆணித்தரமான பதில அடுத்த T20 ஸ்குவாட் செலக்ஷன் பார்த்தா தான் தெரியும். ஓகே, சரி. நீங்க சந்தோஷப்படுற மாதிரி செய்திகள்லாம் நடந்துட்டு இருக்கு. உமன்ஸ் வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா உள்ள போறாங்க, சிறப்பா ஃபைனலுக்குள்ள போயிடுறாங்க. இந்தியாவா ஆஸ்திரேலியா அப்படின்னு நாளைக்கு பதில் தெரிஞ்சிடும், அதை பத்தியும் பேசுவோம். பட் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். செமிஃபைனல்ல இங்கிலாந்தோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு ஒரு எப்பிக் இன்னிங்ஸ் ஆடினாங்க லாரா உல்வாட். நீங்க எப்பயுமே ரேட் பண்ணிட்டே இருப்பீங்க. நான் கூட இந்த WPL அப்போ உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், பாருங்க டிராப் பண்ண போறாங்க, 3 மேட்சா அடிக்கல அப்படின்லாம். இன்னைக்கு வச்சு அவங்க யாருன்னு கிளாஸை காமிச்சிட்டாங்க. அப்புறம் மரிதான் காப், அதுவும் நீங்க எப்பவுமே ஹையா ரேட் பண்ணுவீங்க, அவங்களும் எக்ஸ்ட்ரானரியா பவுலிங் போட்டாங்க, அவங்களும் கிளாஸை காமிச்சாங்க. என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த நான் சொல்றேனே, நீங்க எனக்கு படிச்சு படிச்சு WPL போது மெசேஜ் பண்ணீங்க லாரா உல்ஃபர்ட்ட டிராப் தான் பண்ணுவாங்கன்னு. லாரா உல்ஃபர்ட் வில் பி ஒன் ஆஃப் த டாப் 5 பேட்டர்ஸ் இன் த வேர்ல்ட் என்னை பொறுத்த வரைக்கும். லாரா உல்ஃபர்ட் சமரி எத்தப்பட்டுலாம் உமன்ஸ் IPL ஆடலைன்னா அதுக்கு மேல நான் டெலிபரேட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்ப நான் உட்காந்தேன்னா ஃபர்ஸ்ட் பிக் சமரி எட்டப்பட்டும் லாரா உல்ஃபர்ட் தான் இருக்கணும். லாரா உல்ஃபர்ட் வந்து இன்னைக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க பாருங்க, சிங்கிள் ஹேண்டடா எடுத்துட்டு போயிட்டு 169 169 143 பால்ஸ்ல. யோசிச்சு பாருங்க. இல்ல அதுவும் எப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஒரு 100 பார்ட்னர்ஷிப் வந்து 116 for 1, 116 for 2, 119 for 3 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 210 for 5 ஆயிடுச்சு. அப்படியும் ரோட் வாஸ் நாட் ஈஸி அட் ஆல். இப்ப 40 ஓவர்ல எவ்வளவு இருந்தாங்க, 205 தான் இருந்தாங்க. 125 ரன் 115 ரன் கடைசி 10 ஓவர்ல. ஒரு ஆக்சலரேஷன் மத்தவங்க எல்லாம் வெறும் சப்போர்ட் ரோல் தான் பண்ணாங்க. இந்த க்ளோவி ட்ரையானா இருக்கட்டும், நடையன் டிக்லர்க்கா இருக்கட்டும், அவங்க கூட எடுத்த உடனே டாஸ்மன் பெட்ஸா இருக்கட்டும், எல்லாம் சப்போர்ட் ரோல் தான், தனியால நின்று ஆடினாங்க. இங்கிலாந்துக்கு எப்படி சொல்லணும்னா, இந்த சிங்கம் டயலாக்ல ஒரு டயலாக் சூர்யா சொல்லுவாரு, எஸ்ஐ தானே ஓட்டு இதுல வீட்டுல உட்காந்து இருப்பான், ஓட்டு வீட்டு ஓட்ட பிரிச்சு இறங்கி போட்டுடலான்னு பாத்தியா, எங்க ஊர் மக்கள்ல அப்படின்ற மாதிரி. தெனா விட்டா முதல் மேட்ச் வந்து 65 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமிரா டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாங்க. அந்த திமிர ஆட்டிடியூட் தெரிஞ்சுது. திருப்பி நான் சொல்றேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா எங்கேயோ இருக்காங்க, இங்கிலாந்து அவங்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்காங்க, மத்த டீம் எல்லாம் எங்கேயுமே இல்லை. இப்ப அது கிடையாது. திருப்பி திருப்பி அதைத்தான் சொல்றேன், ஆஸ்திரேலியா இன்னும் அங்கேயே தான் இருக்காங்க, மத்த டீம் எல்லாம் ஒரே லெவல்ல இருக்காங்க. இப்ப இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, பங்களாதேஷ் தப்பிச்சாங்க, இங்கிலாந்து பங்களாதேஷ் தப்பிச்சாங்க, இந்தியாட்ட தப்பிச்சாங்க, பாகிஸ்தான் தப்பிச்சாங்க, எப்படியோ போயிட்டாங்க செமிஃபைனலுக்கு. ஏன்னா இந்த உமன்ஸ் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா பெருசா காம்படிஷன் இல்ல. நியூசிலாந்து ரொம்ப சுமாரான கிரிக்கெட் ஆடினாங்க, பாகிஸ்தானால மேட்ச் ஜெயிக்க முடியாது, ஸ்ரீலங்காவால பெரிய டீம் கிட்ட ஜெயிக்க முடியாது, பங்களாதேஷால யார்கிட்டயுமே ஜெயிக்க முடியாது. இவங்க எல்லாத்தையும் கடுபட் பண்ற வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகல. ஓகே, அதனால இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் செமிஃபைனல் வந்திருக்குன்னா இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த காம்படிஷன் அமங்ஸ்ட் அதர் டீம்ஸ் ஆர் நாட் ரியலி கிரேட். ஒரே ஒரு சாம்பியன் டீம் இருக்குன்னா ஆஸ்திரேலியா தான். இந்தியா இஸ் இன் பார் வித் சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா இஸ் பார் வித் இங்கிலாந்து, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸ்கில் வைஸ் இந்தியா இஸ் இன் பார். எங்க அவங்க போறாங்கன்னா ஃபிட்னஸ் ஃபீல்டிங்ல தான். This result is very, very, very well expected that England is going to crumble. Brilliant victory. அதுவும் அந்த கோச் வந்து ரொம்ப அழகா என்ன பண்ணாங்க, இப்ப இங்கிலாந்து நாங்க தோக்கடிக்கணும்னா எங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துட்டு வந்துட்டு நாங்க வந்துட்டு we will try and post the extra 20 runs to see what we can do with the bowling attack what we had அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வச்சுட்டு போனாங்க. எக்ஸ்ட்ரா பேட்டர் வச்சுட்டு போய் நீங்க 260 ரன் க்ளோஸ் ஆயிருப்பீங்க நீங்க. அதுவும் இவங்க எப்படின்னா பயங்கர டியூ 320ன்றது உமன்ஸ் கிரிக்கெட்ல கஷ்டம் சார். என்னோட கணக்கு எப்பவுமே 270 மேல போனாலே சேஸ் கஷ்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 for 3 ஆயிட்டல நீங்க வாய்ப்பே கிடையாது ஒரு சால். அதுக்கப்புறம் ஒரு செம பார்ட்னர்ஷிப் வந்தது இவங்க 2 பேருக்கும், அந்த நாட் ஸ்கைவர் பிரண்ட்டுக்கும் அந்த
யார் பேர் மறக்குது பாருங்க, அந்த அலீஸ் பிரெண்ட் கேப்லி. பயங்கர டேஞ்சரஸ் ஸ்பீடா அவனும். ஆமா. ம். ரெண்டு பேரும் ஒரு 100 பார்ட்னர்ஷிப் எடுத்து அப்ப கூட கொஞ்சம் மேட்ச் எடுத்துன்னு போயிருந்தாங்க, க்ளோஸ் அப் இருக்கு, பட் ஸ்டில் அவுட் ஆஃப் டார்கெட். ரொம்ப திமிரா ஆடினாங்க. சவுத் ஆப்பிரிக்கா டிசர்வ் டு வின். பட் அந்த கடலை கடக்கறாங்களா ஃபைனல்ஸ்ல, தட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர். ஆர் வெதர் தே ஆர் கோயிங் டு ஜஸ்ட் கண்டினியூ வித் த சேம் heavy artillery of batsmen and compensating a bowler has to be seen, which worked out today. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். குடோஸ் டு மாரிசான் கேப். மாரிசான் கேப்ல செம்ம பிளேயர், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. லாரா உல்ஃபர்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. அண்ட் தேர் ரேலிங் அரவுண்ட் அனரி டெரிக்சன், இவங்க சனே லூஸ், நான் குலுலேகோ பிரிட், எம்லாபாத் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், அந்த அயபோங்கா காக்கா வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க, நடேன் க்ளோயி டிக்லர்க், ட்ரியான். ம். குளோவி ட்ரையான், எல்லாம் அப்படி கொச்சு 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 கான்ட்ரிபியூட் பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கடிக்கிறாங்க. அந்த சினோலா ஜாப்தா. சோ இதை வச்சுட்டு இது பண்றாங்க. ஸ்டில் ஆஸ்திரேலியா இஸ் கோயிங் டு பி a very tough opposition. இந்தியா will also not be any easy. இந்தியா கொஞ்சம் பார ரைஸ் பண்ணாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a great competition. பட் எதிர்பார்த்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பா செமிஃபைனல்ஸ் போயிடுவோம்னு பார்த்தோம். they play clinical cricket, they deserve to win. Let us see whether whomever they face, whether they can really put up a fight and bring the first trophy for South Africa அப்படின்னு. Well played South Africa. England வந்து unfortunately they took South Africa lightly. They paid the price for it. Hard luck for England. ஆமா, பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு பெரிய வின். ஏன்னா செமிஃபைனல் வந்து இது மாதிரி ஒரு 125 ரன்ல இப்ப ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 125 ரன்ஸ்ல ஜெயிச்சு நீங்க ஃபைனல் போனீங்கன்னா ஒரு கான்பிடன்ஸே வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா ஸ்கிரேப் த்ரூ பண்ணிட்டு போறது வேற. நீங்க சொல்லுவீங்க அக்லி வின்னு, அந்த அக்லி வின் எல்லாம் இல்ல, காம்ப்ரிஹென்சிவா ஜெயிச்சு நாங்க போனோம் 125 ரன்ல ஜெயிச்சுட்டு போயிருக்கோம், வந்து எங்களை ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. Absolutely, sir. நீங்க யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது the people call them with a different name, no matter what, even though they break that with it Mace last year, no matter what, அந்த நேம் வந்துனே தான் இருக்கும். இந்த செமிஃபைனல்ல தோத்துட்டா திருப்பியும் சோக்காசுவாங்க. பாவம் கொஞ்சம் கூட இதுவே பண்ணாம. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு செமிஃபைனல்ல தடால் அடியா காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணி நான் இப்படிதான் போறேன் பரவாயில்ல, ஒரு 250க்கு மாட்டிருந்தாங்க, இந்த பவுலிங் வச்சு அவங்க ஷூரா டிஃபெண்ட் பண்ணிருக்க முடியாது. எங்க நீங்க கிரெடிட் கொடுக்கணுமோ அங்க கிரெடிட் கொடுக்கணும். The coach was soft, spot on. He took a courageous decision at his work. That is what exactly is needed for every team when it comes to horses for coaches. Full marks to the coach Mashimbe for that. Hopefully they can cross the line. சூப்பர். சரி, இப்ப அடுத்து நான் 2 மேட்ச் பத்தி பேசணும். எது நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்காவா இல்ல இந்தியா ஆஸ்திரேலியாவை பத்தி முதல்ல பேசிடுவோமா? நீங்க எதை சொல்லி பேச இல்ல ஆரம்பிங்க. முதல்ல அது நிறைய பேர் பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு முன்னா வரதெல்லாம் வேற இருக்காங்க பாகிஸ்தான் பாடுங்க டாஸ் பாலுக்கு. பாடுங்க, வெயிட் பண்றேன் அதாவது நானும். இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு பாட்டை பாடுறேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் த வியூவர்ஸ். அதாவது உங்களுக்கு ராவல்பிண்டியில டாஸ வின் பண்ணி போலிங் போட்டவன் நைட் மேட்ச்ல லாஸ்ட் 2 வருஷமா பிஎஸ்எல்ல உருட்டதா சரித்திரமே கிடையாது. அதுவும் எப்படின்னா இந்த இஸ்லாமாபாத் யுனைடெடோட கோச் தான் மைக் எஸ்என். ஓகே, அவர் பிஎஸ்எல் இந்த வருஷம் அவர் இருந்தாரு. தெரியும் முதுகுல தெரியும் தெரியும். முதுகுல டின்ன கட்டி அமிச்சாங்க டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டதுக்கு, அட்டி நொறுக்கி விளைய அமிச்சாங்க. அப்படிங்கும் போது நீங்க வந்து இங்க இஸ்லாமாபாத்ல நீங்க ஆடுறீங்க ஒரு கட்டாந்தர பிச்சு. இதுல நிறைய பேர் எப்படின்னா செம்ம கோவப்பட்டாங்க. ஏன் பாகிஸ்தான்னா உங்களுக்கு இலக்காரம், சேனா கண்ட்ரிஸ் எல்லாம் சி டீம் அனுப்புறீங்க, ஏன்டா சி டீம் நீ ஒரு கம்ப்யூட்டே பண்ணாம 55 ரன்ல மண்கவர எவன்டா உனக்கு ஏ டீம் அனுப்புவான்? யோசிச்சு பாரு, ஒரு நியாய தர்மம் வேணாமா உனக்கு? அவன் 6 ஓவர்ல 74, இவன் 6 ஓவர்ல 34 பவர் பிளேல. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் பவர் பிளேல எவ்வளவு டாட் பால்னா 20 டாட் பால், 1-2 கிடையாது, 20 டாட் பால். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப இவங்க 2 பேரும் இப்ப இவர் கிடையாது சல்மான், இவரு ரிஸ்வான் கிடையாது, அந்த வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு சல்மான். உள்ள இருக்கிறவங்க 2 பேரும் பாட்டு பாடுறாங்க. நான் நீ இந்த ஆடுகிற போது நான் நீ இந்த ஆடுகிற போது டாட்டு பால பாரு, டிஃபென்ஸ் தான் பாரு, டார்கெட் 200, மெய்டன் ஓவர், நாங்க ஆடுவோம் அண்ணாத்த ஆரம்பம், டாட் பாலு பேரின்போம், டாட்டு மேல டாட்டு வந்து இப்போ கொட்டுகிற நேரம் இது, கவர் டிரைவ் ஸ்ட்ரெயிட் டிரைவ் கைக்கு போற நேரம் இது, அட ஆடினா டிஃபென்ஸ் அடிச்சா அவுட்,
காரணம் டார்கெட்டு தான், எங்கும் டாட் பால் எதிலும் விக்கெட்டு ஹையா அப்படின்னு அந்த சைமைவு பாத்தீங்கன்னா ரத்தம் அப்படியே இங்கேருந்து இங்க கொட்டுது. அதாவது எப்படின்னா ஒரு பால் பேட்ல படலாம், ஓவர் த விக்கெட்ல இருந்து அப்படியே ஆங்கிள் பண்ணினே இருக்காங்க. ஒரு பால் பேட்ல படல. ஏசியா கப்ல இருந்தே இதே பிரச்சனை ஸ்டில் கண்டினியூங்க. அதை அவங்க கரெக்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு யாருமே அங்க கிடையாது. அவங்க அதுக்கப்புறம் ஸ்பேஸ் யாருன்றான் எல்லாம். இது எப்படின்னா பார்த்த உடனே ஹாரிஸ் ராஃப் இல்லையேன்னு வருத்தப்பட்டா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு கோடி கோடியா அந்த புட்ரீசல் மாதிரி வராங்க எல்லாரும். அதுவும் இன்னும் எப்படி உங்களுக்கு அவன் 8 ஓவர்ல 100 போயிட்டான் சவுத் ஆப்பிரிக்கா. இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம், ஃபுல் டீம் ஆடிந்தானே 290 எக்கிருப்பான் வச்சு. அதுக்கப்புறம் இந்த கார்பின் போஷ் போட்டார் பாருங்க. அது எப்படின்னா எனக்கு ஸ்பீடா மீட்டர் தான் பிரச்சனையா. ஸ்பீடு கன் என்னன்னு ஒரு பால் அவர் எடுத்த விக்கெட் பாபர் அசாம் போட்ட விக்கெட் 158 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். சும்மா 150 140 150 155 ஓடுறாங்க விட்டு ஸ்கொயர்ல கம்பேர் கிட்ட இருக்கான் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் எப்படின்னா இது யோசிச்சு பாருங்க நீங்க. ஒரு அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் தெரியாது, பிளேயிங் லெவன் வந்து காம்பினேஷன் தெரியாது, ஸ்ட்ராட்டஜி தெரியாது, பேஸ் வைஸ் பிரேக்கப் எப்படி ஒரு டார்கெட்டை சேஸ் பண்றது தெரியாது. இத வந்து இன்னும் ஒரு 15 வருஷம் ஆனாலும், இன்னும் தலைமுடியில நரைச்செல்லாம் கொட்டி சொட்டை ஆனாலும் அவங்க இதே மாதிரிதான் இருப்பாங்க. அதுல ஒருத்தன் ட்வீட் போடுறான், அதாவது நேத்தாண்ட பிளேயிங் காம்பினேஷன் அவங்க ஆடி இருந்தாங்கன்னா ஏசியா கப்ல இந்தியாவை ஜெயிச்சிருப்பாங்களாம். நீ தோக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா சி கிட்ட. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவை அது எப்படின்னா சண்டே சண்டே என்டர்டைன்மெண்ட். நான் ஐடில இருக்கும் போது அந்த சண்டே என்டர்டைன்மெண்ட் தான். ஏதாவது ஒரு சினிமா போலாம், ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டு எவ்ரி சண்டே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எவ்ரி சண்டே ஒருத்தர் ட்வீட் போடுவாரு, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ், டெல் மீ ஆனஸ்ட்லி அப்படின்ட்டு. இந்த டீமை வச்சுன்னு ஆடி இருந்தா இந்தியாவை ஜெயிச்சிருப்பாங்களா? எடடே ஒரு பேசுறதுக்கே ஒரு நியாயம் வேணுமாடா உங்களுக்கு. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு சில டீம் எல்லாம் குவாலிஃபை ஆகக்கூடாது வேர்ல்ட் கப்ல. அந்த வேர்ல்ட் கப் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காம்படிஷனா இருக்கணும்னா ஒரு 8 டீமை வச்சுன்னு எல்லா டீமும் எல்லாரோடையும் கம்பீட் பண்ற மாதிரி இருக்கணும். இவன் திருந்த போறது கிடையாது. அவன் சி டீம் வச்சு அடிக்கிறான் பாருங்க சவுத் ஆப்பிரிக்கா. முதல்ல அங்க போய் டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சான். இப்போ ஓடிஐ இது ரெண்டுமே வந்து டி டீம் வச்சு நீ ஜெயிப்பான். அதுக்கப்புறம் எவனா ஒருத்தன் போடுவான் ட்வீட், ஸ்பேஸ் யார் அப்படின்னு ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு அவங்களாம் உருப்புற மாதிரியே தெரியாது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்களேன், ஒரு கோச்சை நீங்க இன்டர்வியூ பண்றீங்க அப்படின்னா எப்படி நீங்க இது பண்ணணும்னா அந்த கோச் ஹோம்ல நான் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் டைரக்டிவ், ஓகே, அவேல ஜெயிக்கிறதுக்கு இதுதான் டைரக்டிவ், இங்கதான் நாங்க லேக் பண்றோம், இந்த மாதிரி இங்க ஸ்ட்ரென்தன் பண்ணோம், இந்த ஏரியால நாங்க அடி வாங்குறோம் அப்படின்னு எந்த ஒரு கோச் ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துட்டு கன்வின்ஸ் பண்ணி வேலையை எடுக்கிறானோ அப்பதான் அந்த டீம் மேல போகும். நீங்க பிஎஸ்எல்ஏ டாஸ் ஜெயிச்சு போலிங் போட்டு மரண அடி வாங்கிட்டு வரேன்னா இங்க வந்து உனக்கு என்ன வந்து புதுசா நீ பண்ண போற? ஒண்ணுமே கிடையாது. அதனால திருப்பியும் வருவோம். எத்தனை தடவை பாடினாலும் இந்த பாட்டு பயங்கர ஹிட், 45ல வந்துருச்சு இது. அதனால அடுத்த தடவையும் வந்துட்டு இந்த ரிவ்யூ பாகிஸ்தான் உங்களுக்காக உங்களை சிரிக்க வைக்கணும்ன்றதுக்காக திருப்பி வந்து இந்த பாட்டை பாடியே ஆகும். இதுக்கு மேல இதை ரிவ்யூ பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. சூப்பர். அப்ப நாளைக்கு ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச் இருக்கு, இந்தியா ஆஸ்திரேலியா. இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு அவளோட எதிர்பார்க்கிற ரசிகர்கள்ல நானும் ஒருத்தன். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்ப இந்தியா எப்படின்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா 4 வருஷம் முன்னாடி இந்தியா எங்க இருந்தாங்கன்னு கேட்டேன். ஆஸ்திரேலியா அங்க இருந்தாங்க, இங்கிலாந்து கொஞ்சம் கீழே இருந்தாங்க, மத்த டீம் எல்லாம் எங்கேயுமே இல்லைன்னா. இப்ப இந்தியா close that gap that have been consistent in reaching the semi-finals. That is a great achievement considering the fact that they've grown up as a team in the last 4 or 5 years, sir. But this is the time to break the hoodoo. இப்ப இந்தியால இருக்கீங்க நீங்க. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்வான்டேஜா நான் எடுத்துப்பேன். நீங்க சொல்லுங்க, இவனை நான் இங்க போட்டேன்னா டெஃபினட்டா நான் கப்ப தூக்குறேன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இஃப் இந்தியா பீட் ஆஸ்திரேலியா, இந்தியா இஸ் கோயிங் டு பீட் சவுத் ஆப்பிரிக்கா. ஈவன் தான் எனக்கு மனசு வலிக்கும் சவுத் ஆப்பிரிக்கா தோத்தா, பட் இஃப் இந்தியா கேன் புட் இட் அக்ராஸ். இப்ப ஷஃபாலி வர்மான்னு நம்ம சொல்லினே இருந்தோம். அதான் சில சமயம் வந்துட்டு என்ன சொல்றது, நம்ம அப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு கழுகு பறந்துனே இருக்குமா, ததாஸ்து அப்படின்னு அந்த கழுகு சொல்லிச்சுன்னா அது நடந்துருமா. இப்ப இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த ஒரு இந்தியா பங்களாதேஷ் மேட்ச ஆடியே ஆகணும்னு சொல்லிட்டு மடில்டு வெட்ட அவுட் ஃபீல்ட்ல மழை பெய்யற ஒரு வென்யூல ஆடி பாவம் ஓடி போயிட்டு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ராதா யாதவும் பதக்குன்னு விழுந்தாங்க, அவங்களும் காலி நினைச்சேன் நானு. அவங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. வெரி வெரி டிசப்பாயிண்டிங். There is zero gain on that match that India and Bangladesh played out, which has a no result. Only thing that has happened is Pratika Rawal's exit from the tournament.
இப்ப ஷஃபாலி உள்ள வராங்க. இப்ப ஒரே ஒரு இது என்னன்னா, இப்ப எப்படி அவங்க போவாங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி ஸ்மிருதி மந்தானா, ஷஃபாலி வர்மா, ஹர்லின் தியோல், ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஹர்மன் பிரீத் கார், தீப்தி சர்மா, ரிச்சா கோஷ், ராதா யாதவ், ஸ்ரீசரணி, ரேணுகா சிங் தாக்கூர். இப்ப ஒரே ஒரு இது உங்களுக்கு என்னன்னா, இப்ப உங்களுக்கு வந்து அமன்ஜோத் காரோட பிளேஸ். இப்ப அமன்ஜோத் காரோட பிளேஸ்ல நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, இப்ப இவன் எடுத்தான் பாருங்க ஒரு ரூட்டு, அந்த ரூட்டை தான் நான் எடுப்பேன். இப்ப பேட்டிங் எனக்கு வந்து நல்லாவே வந்துட்டு இருக்கு. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை அண்ட் வார்ம் த பெஞ்ச் ஃபார் அமன்ஜோத் கார் அண்ட் கெட் கிராந்தி கவுட். 11 பேரும் ஆஸ்திரேலியால பேட்டிங் ஆடுறாங்க போது எனக்கு அந்த ஏர்லி ஸ்ட்ரைக் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கன் உமன் இங்கிலாந்தோட கொடுத்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, அதுக்கப்புறம் நான் ராதா யாதவ், ஸ்ரீசரணி, தீப்தி சர்மா வச்சு தீப்தி. இவங்களை 3 பேரையும் வச்சு நான் புழிஞ்சிருவேன் நானு. திஸ் இஸ் ஹவ் ஐ வில் கோ. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இல்லப்பீடாக அமன்ஜோத் கார் ஆடினா இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்த் அப் ஆகும், அமன்ஜோ கிரந்தி கவுடு வேணாம், இல்ல ஸ்னேக் ராணாவும் வேணாம், அமன்ஜோத் காரே ஆடுறேன், ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் போட்டோம், தட் இஸ் ஷஃபாலி வர்மா ரீப்ளேசிங் பிரத்திகான்றீங்களா? இல்ல பீடா, நான் வந்து வாண்டட் ராதா யாதவ் இந்த டீம். அவங்க ஐ திங்க் ஷி ஹஸ் டன் வெல், ஷி வில் கண்டினியூ. அதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து நீங்க சொல்றது வந்து இருக்கிறதுலே 3 அமன்ஜோதா, ஸ்னேரானாவா, கிராந்தி கவுட் 3 பேர் யார் பெஸ்ட் பவுலர் அப்படின்னு பார்த்து நீங்க சொல்லியிருக்கீங்க. சோ அதுதான் வந்து தேவை அவங்களுக்கு. நியூ பால்ல வந்து ரேணுகா சிங் இஸ் ஆல்சோ எஃபெக்டிவ் நியூ பால், இவங்களும் எஃபெக்டிவ் நியூ பால். நியூ பால் ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா தே ஹேவ் ஸ்பின்னர்ஸ் டு கம் இன் டு பிளே. இட்ஸ் அ குட் டாக்டிக் தான். ஸோ இருக்கிறதுல பெஸ்ட் அவைலபிள் பவுலர் நீங்க பாக்குறீங்க கிராந்தி கவுட்னு. ஸோ இட்ஸ் நாட், இட்ஸ் அ குட் ப்ளாய் தான். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நியூ பால்லயே உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு விக்கெட் கீப்பரை முன்னாடி வச்சுன்னு அப்படியே பொய் போலிங் போட்டீங்கன்னா யூ கெட் டு டிஃபென்சிவ் போல்டர். ஆஸ்திரேலியாலாம் உங்களுக்கு நீங்க சான்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டார்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா 10 ஓவர்ல 58 ரன் எல்லாம் கொடுத்தீங்கன்னா, இன்னொன்னு சொல்றேன், ஆஸ்திரேலியா சேஸ் 330 அகேன்ஸ்ட் இந்தியா. டோன்ட் எக்ஸ்பெக்ட் இந்தியா டு சேஸ் எனிதிங் மோர் தென் 285 அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. வாய்ப்பே கிடையாது. நீங்க சொன்ன 270 தான் பீடா, 270க்கு மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. அத 30 ரன் ஃபீல்டிங்ல வேற ஏத்தி விட்டுருவாங்க. பாயும் புலி மாதிரி இருப்பாங்க. அந்த 270 290 தெரியும் உனக்கு. அப்படிங்கும் போது the only way you got to do is to make sure even though if you bat first for 270, you have to strike up front there. You want to keep your 30 overs of spin in the middle overs, that is Sricharani, Radha Yadav and Deepthi Sharma. So the 10 ஓவர் ஸ்ட்ரைக்ல ஒரு 47க்கு 2 எடுத்துன்னு வந்துட்டாங்க. அலிசா இலி கண்டிப்பா ஆடுவாங்க. இப்ப அவங்கள ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஷூரா அலிசா இலியும் ஃபிட் ஆடுவாங்க. ஆயிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஃபிட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த அந்த பேட்டிங்ல நம்ம பார்த்தால பயமா இருக்கு எனக்கு. ஒரு 5 விக்கெட் நீங்க எடுத்து அச்சா பாருங்க, ஒரு 100 ஆக்லி கார்டினர் இங்கிலாந்தோட அப்படியே கண்ணிலே நிக்குது. 4 விக்கெட் எடுத்துட்டு அப்படியே ரொம்ப இதுவா வச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க. அதனால இவங்களே நீங்க சதைக்கணும்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல அவங்களுக்கு ஸ்டார்ட் கொடுக்க கூடாது. 2-3 விக்கெட் எடுத்துடணும். தென் ஸ்பின்னர்ஸ் ஆர் டு கம் போல் இன் டாண்டம் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். என்னோட இது நான் எப்படி போவேன்னா, அமன்ஜோத் காரோட பேட்டிங் அட் நம்பர் 8 நம்பர் 9 வேல்யூட someone partnering Renuka Singh early on and then giving that breakthrough to set it up for the spinners would have been better நான் நினைக்கிறேன். டெஃபினெட்லி ஆஸ்திரேலியா வில் கோ வித் an edge, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வெதர் ஃபோர்காஸ்ட் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு. பட் there is also a reserve day for this game. ரிசர்வ் டேவிலையும் மழை பெய்யற மாதிரி இருக்கு. ஐ திங்க் டெஃபினெட்லி 2 நாள் கொஞ்சம் அங்கங்க இருந்தா கூட இன்னொன்னு பாருங்க, மேட்ச் வில் பி கண்டினியூடு. நாக் அவுட்ன்றதுனால அந்த வேர்ல்ட் கப்ல என்ன ஆச்சோ இந்தியா நியூசிலாந்து 29 அந்த மாதிரி வில் பி கண்டினியூடு. அது இன்னும் மிகப்பெரிய கஷ்டம். இந்த மாதிரி மேட்ச் பிரேக் ஆகி வந்து கண்டினியூ ஆச்சு, அடுத்த நாள் கண்டினியூ ஆச்சுன்னா சோ என்ன ஆகுதுன்னு தெரியல. பட் ஆஸ்திரேலியா will definitely hold edge the way they are playing. They have been unbeaten in the tournament. ஒரு பியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாங்க. டெப்த், பேட்டிங் டெப்த், bowling டெப்த் ரெண்டுமே இருக்கு. பட் this is an opportunity for Indian women to prove everyone and wrong, because if they beat Australia they are going to beat South Africa also. எனக்கு வந்து I will definitely put my money on India. I will support India. As an analyst, my money is on Australia. But as an Indian, I will definitely support India and expect India to upset Australia. இப்ப நீங்க சொல்லுங்க. இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் விட, ஆசை தான் பண்ண முடியும், இப்ப முடியும் நம்மளால, வேற என்ன பண்ண முடியும். சோ அதான் நாளைக்கு பாப்பேன் என்ன ஆகுதுன்னு. எனக்கு ஒரே ஒண்ணு, இந்த மழை வந்து உழப்பி விடக்கூடாது இந்த மேட்சை, அது மட்டும் நடக்காம இருக்கணும். அதுதான் என்னுடைய இது. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த சவுத் ஆப்பிரிக்காவோட சூப்பர் வின் அதை பத்தி பேசணும். பாகிஸ்தானோட நீங்க சிறப்பா பாட்டு பாடி காமிச்சிட்டீங்க.
இந்தியா ஆஸ்திரேலியா என்ன ஆச்சு, அது ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, பட் ஃபினிஷிங் சரியில்லையே, மழை வந்து இது பண்ணி விட்டுருச்சு, அதையும் பார்த்தோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். நீங்க உங்க ஃபைனல் தாட் சொல்லிட்டீங்கன்னா வில் கீப் கமிங் பேக். Congrats to South Africa on getting to the final. Congrats to South Africa on winning the first T20. இதுல வந்து என்ன சொல்றது, ஐ ஹோப் இந்தியா will turn it around in the second T20 against Australia, which will come back and do a detailed preview on the conditions, combination and other thing. We'll wish all the very best for the Indian women. இன்னொன்னு வாசகர்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன் நானு, it's not Indian men where the expectations are high. The Indian women are slowly building an empire. இன்னும் கட்டடத்தை கட்டி முடிக்கல, கட்டிட்டு இருக்காங்க, இன்னும் finished product இல்ல. அவங்க அப்படி சரியா ஆடலனாக்கா don't be too harsh on them. Will come back. If there is anything there, will definitely come back and give a constructive criticism. பார்ப்போம் நாளைக்கு whether they can raise their bar when it comes to fitness, whether they can raise the bar when it comes to fielding, whether there is no drop catch, the running between the wickets gets a little bit better. We'll come back tomorrow and see whether India has crossed the big mountain called Australia, play South Africa in the finals. That will be come back and do a review on that with your very own octopus. Thanks a lot and bye-bye.